இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தரும் வருடமாக இருக்க போகிறது. God is going to give us rest. எவ்வளோ பாடுபட்டிருக்கிறோம், எவ்வளோ இன்னல்களை சந்தித்திருக்கிறோம், எவ்வளோ போராட்டங்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ காரியங்களில் தடை தடை தடை. ஆனால் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சொல்லும்படியாக சொன்ன காரியம், என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் இந்த வருடத்திலே இளைப்பாறுதலை தருவேன். I will give you rest. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள். இன்று அதற்காக தான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஓடி வந்திருக்கிறோம். வருத்தத்தையும் பாரத்தையும் சுமந்த நாம் அவரிடம் ஓடி வந்திருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏசப்பா, நீர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தரப்போகிறீர், ஒரு இளைப்பாறுதலான வருடத்தை கொடுக்க போகிறீர். மக்கு ஸ்தோத்திர ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்ராகமம் 33:14, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீ என்னிடம் வந்திருக்கிறாய், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலை கொடுத்து கொண்டே இருக்கும்படியாக உனக்கு முன்பதாக நான் செல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு முன்னே போகிறார். தைரியமாக இருங்கள். 35 வருடங்களுக்கு முன்பதாக நானும் என் மனைவியும் என்னுடைய பெற்றோர் லிபியா தேசத்திலே முதல் முறையாக போனோம். அந்த பிளேனிலே மற்ற பயணிகளோடு நாங்கள் சென்று இறங்க போனோம். கதவு திறந்தது. அதில் நானும் என் மனைவி தான் முதலாவதாக இறங்க வேண்டியதாக இருந்தது. கதவு திறந்த உடனே நாங்கள் வெளியே எட்டி பார்த்த பொழுது யார் இருந்தார்கள் தெரியுமா? 4 கருப்பு சட்டை போட்ட பெண்கள் AK-47 வச்சுட்டு நேராக கன்ன பிரயாணிகள் மீது நீட்டி காத்து கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு மட்டும் அல்ல, வந்த எல்லாருக்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான். அப்போது நாங்கள் இறங்கின உடனே அந்த ஏரோ பிரிட்ஜுக்குள்ளே கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு அதிகாரி வந்தார். அவர் இந்தியா ஃப்ளாக் குத்தியிருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் தினகரன் ஃபேமிலியா? ஆமாம் என்று சொன்னோம். எங்களுக்கு ஒரே சந்தோஷம். அவர் சொன்னார், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து நீங்கள் வரீங்கன்னு செய்தி வந்தது. நான் தான் இந்த தேசத்தின் தூதரகத்தின் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி. உங்கள் பாஸ்போர்ட்லாம் என்கிட்ட கொடுங்க, நீங்கள் பின்னால் வாங்க. உடனே அந்த 4 பேரும் கன்னை தூக்கினார்கள். நாங்கள் 4 பேரும் ஒரே ஓட்டமாக ஓடினோம். அவங்க திரும்ப கன்னை மூடினாங்க, மற்றவங்களெல்லாம் சோதிக்க ஆரம்பித்தாங்க. நமக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி அல்ல, தேவாதி தேவனே நமக்கு முன்பதாக செல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், பயப்படாதப்பா. அதைத்தான் உபாகமம் 31:8 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவரே வருவார், அவரே வருவார், அவரே வருவார். கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக செல்ல போகிறார். நம்மை விடவே மாட்டார். வலது பக்கத்திலும் இருப்பார், இடது பக்கத்திலும் இருப்பார், கூடவே இருப்பார். பயப்படாமல் காத்துக்கொள்வார், இளைப்பாறுதலை தருவார். தைரியமாக இருங்கள். ஆகவே சந்தோஷமாய் இந்த வருடத்திற்குள் பிரவேசியுங்கள். இது இளைப்பாறுதலின் வருடமாக இருக்கிறது. அதை தர ஆண்டவர் தாமே நம்மோடு கூட வருகிறார். அவர் எப்படி நமக்கு முன்னே செல்கிறார்? யாத்ராகமம் 13:21 வாசித்து பாருங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன்னே சென்றார், அவர்களுக்கு முன்னே சென்றார். ஆகவே உங்களை இரவும் பகலும் இந்த வருடத்திலே நடக்க வைக்க போகிறார். இது வரைக்கும் கட்டி போட்ட மாதிரி உட்கார்ந்துருந்தீங்க,
தடைகள் எவ்வளவோ இருந்தது. ஆனால் இந்த 2025 இரவும் பகலும் நீங்கள் நடந்து சுதந்திரிக்க போகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் நடந்து சுதந்திரிக்க போகிறார்கள். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், பகலிலும் நான் நடப்பேன், இரவிலும் நான் நடப்பேன். பகலிலே மேக ஸ்தம்பத்திலே உங்களுக்கு முன்னே போவேன், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலே உங்களுக்கு வழிகாட்டும்படி முன்னே போவேன். தைரியமாக இருங்கள். இந்த மேக ஸ்தம்பம் என்பது என்ன, அக்கினி ஸ்தம்பம் என்பது என்ன? அந்த காலத்தில் அவங்க மேக ஸ்தம்பத்தை பார்த்தாங்க, அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு என்ன? அதை நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஏசாயா 58:8 வாசித்து பாருங்கள். அதிலே வேத வசனம் சொல்லுகிறது, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். ஆண்டவருடைய நீதியும் செல்லும், உன் நீதியும் செல்லும். அப்பொழுது உனக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். When righteousness, your righteousness goes before you, you will have rest. எல்லாவற்றிலும் நீங்கள் நீதியாய் வாழும் பொழுது, நீதியாய் நடக்கும் பொழுது உங்களுக்கு மிகுந்த இளைப்பாறுதல் வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே அசுத்தமாயிருக்கிறவன் அசுத்தமாயிருக்கட்டும், அநீதி செய்கிறவன் அநீதி செய்யட்டும், ஆனால் நீங்களோ பரிசுத்தமாயிருக்கிறவர்களே பரிசுத்தமாயிருங்கள், சுத்தமாயிருக்கிறவர்களே சுத்தமாயிருங்கள், நீதி செய்கிறவர்கள் நீதி செய்யுங்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் நான் வைத்திருக்கும் பலன் என்னோடு வருகிறது. நான் சீக்கிரமாக வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். இந்த வருடத்திலே உங்கள் நீதிக்கான பலன் வரப்போகிறது. அதற்கு ஆண்டவர் உங்கள் நீதி உங்களுக்கு முன்னாலே போகும்படியாக செய்வார். Your righteousness will go before you. ஒரு ஊரிலே ஒரு வீட்டிலே திருட்டு நடந்தது. காலங்காத்தால திருட்டு நடந்தது. உடனே போலீஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரை ஸ்டேஷனை கூட்டு போயிட்டாங்க. அப்போது இதை கேள்விப்பட்ட ஒருவர், அவர் பேப்பர் கடை வச்சிருக்கிறார், நியூஸ் பேப்பர் கடை. கேள்விப்பட்ட பொழுது அவர் ஓடினார் ஸ்டேஷனுக்கு. அவர் சொன்னார், ஐயா போலீஸ் அதிகாரிகளே, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இவர் அன்னைக்கு காலையில் அவருடைய வீட்டில் நான் டெய்லி பேப்பர் போடுறதுண்டு, 2 பேப்பர் போட்டு போயிட்டேன் தெரியாமல். அவர் அதை பார்த்துட்டு, இந்த 2 பேப்பர் இருக்குதே, வேறு யாருக்கோ அடுத்த பேப்பர் போக வேண்டியதாக இருக்கும், அவங்க பேப்பர் படிக்க முடியாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு 2 கிலோமீட்டர் என்னுடைய கடைக்கு வந்து அதை கொடுத்துட்டு வந்தார். திருட்டு நடக்கும்போது அவர் அங்கே இல்லை சார், அவர் நீதியை செய்யும்படியாக நியாயமா காரியத்தை நடப்பிக்கும்படி என்னிடம் வந்தார். அவர் ஒரு நீதிமான், அவர் ஒரு நீதிமான் என்று அவரை குறித்து அவருடைய நீதி அவருக்கு முன்னால போகும்படியாக சாட்சி கொடுத்தார். போலீஸ் அதிகாரிகளும் வருந்தினார்கள். இதே போலதான் இந்த வருடத்திலே உங்களை குறித்தும் இவர்கள் நீதிமான்கள், நீதிமார்க்கமான பெண்கள், நீதிமார்க்கமானவர்கள் என்று உங்களை குறித்து சொல்லும்படியாக செய்ய ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போகிறார். அவரே நீதிமான். இவர் ஒரு நீதிமான் என்று சிலுவையில் அறைந்த மனிதன் சொன்னான். He is a righteous man. அதே காரியத்தை உங்கள் வாழ்விலும் நீங்களும் உலகமும் காணும்படியாக ஆண்டவர் செய்வார். உங்கள் நீதி உங்களுக்கு முன்னாலே செல்லும். அதை நிமித்தம் சங்கீதம் 3:3 கூறுகிறது போல உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். உங்கள் தலையை உயர்த்துவார். சங்கீதம் 91:14 படி ஆண்டவர் உங்களை, அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். இதுவரைக்கும் நீதியின் நிமித்தம், இயேசுவை பின்பற்றுவதன் நிமித்தம், பரிசுத்தமாய் வாழ்ந்ததன் நிமித்தம் அவமானத்தை
அனுபவித்திருக்கிறீர்களா? அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய பெயர் நிமித்தம் உங்களை பொல்லாதவர்கள் உங்கள் பெயரை கெடுத்திருக்கிறார்களா? இந்த வருடத்திலே கர்த்தர் உங்கள் நீதியை உங்களுக்கு முன்னே போகும்படியாக செய்வார். அதற்கு உங்களுக்கு முன்னே போகிறார். அதுவே மேக ஸ்தம்பம். Your righteousness will go before you. வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்திலே ஜனங்கள் எல்லாரும் சொல்வார்கள், இவர் நீதிமான், இவள் நீதி மார்க்கமான பெண். தைரியமாக இருங்கள். இந்த வருடத்திலே கர்த்தரை உத்தமமாக பின்பற்றுவதற்கு சரியாக உங்களை ஆண்டவர் நீதிமான்களாக கனம் பண்ணுவார். உங்களுக்கு இளைப்பாறுதல் வரும், இளைப்பாறுதல் வரும். தைரியமாக இருங்கள். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும், ரெண்டத்தனையான கனம் வரும் இயேசுவின் நிமித்தம். அடுத்து அக்கினி ஜுவாலை உங்களுக்கு முன்னே செல்லும். அக்கினி ஜுவாலை செல்லும். இந்த அக்கினி ஜுவாலை கர்த்தருடைய மகிமையை காண்பிக்கிறது. It shows the glory of God. மகிமையாக இந்த அக்கினி ஜுவாலை அவர்களுக்கு பின்னே இருந்து அவர்களை காப்பாற்றியது. இயேசுவின் வாழ்க்கையிலே பாருங்கள், யோவான் 2:11 நீங்கள் வாசிக்கும் பொழுது, கானா ஊரிலே தண்ணீரை எடுத்து அவர் திராட்சரசமாக மாற்றினார். மிகவும் ருசியான திராட்சரசமாக மாற்றினார். வேதம் கூறுகிறது, ஆண்டவர் தமது மகிமையை அந்த திருமணத்திலே காண்பித்தார். அவருடைய மகிமையின் மூலமாக அவருடைய அற்புதத்தை அவர் விளங்கச் செய்தார். God showed his glory through the miracles through Jesus. அதே போல உங்கள் வாழ்விலும் அற்புதங்களை செய்து அவருடைய மகிமை ஆண்டவர் காண்பிப்பார். மகிமையாக அவர் உங்களுக்கு முன்னே போவார். அப்படி என்றால் அற்புதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவான பலனை தருவார். இதுவரைக்கும் தண்ணீரை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருந்திருக்க கூடும். பணம்லாம் தண்ணி மாதிரி போயிடுச்சு, வீடு தண்ணியில போயிடுச்சு, குடும்ப வாழ்க்கையில் தண்ணியில போயிடுச்சு, என் கனம் தண்ணியில போயிடுச்சு, என் சுகம் தண்ணியில போயிடுச்சு, எல்லாம் வேதனையாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லக்கூடும். ஆனால் அந்த தண்ணீரை எல்லாம் ஆண்டவர் ருசிகரமான திராட்சரசமாக மாற்றப் போகிறார். அவருடைய மகிமையை காட்டி உங்களுக்கு முன்னே அக்கினி ஜுவாலையாக செல்வார். He will show his glory through the wall of fire, through the pillar of fire. அதனால் இளைப்பாறுதலை நீங்கள் அனுபவிப்பீர்கள். சில நாட்களுக்கு முன்பதாக ஒருவர் சாட்சி கொடுத்தார். அவருடைய பெயர் ட்ரூபா ஜாஷுவா. அவர் மெகாலயாவிலே இருந்தவர், நேபாளி வர்க்கத்தை சார்ந்தவர். மிகவும் ஏழ்மையான நிலைமையிலே பிறந்திருந்தார். அவர் வளரும் பொழுது குப்பை பொறுக்கிதான் பணம் சம்பாதித்து சாப்பிடுவார். அப்படிப்பட்ட நிலைமை. அப்பொழுது ஒரு நாள் குப்பை அள்ளி கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு டிராக்ட் அவருக்கு கிடைத்தது. அந்த டிராக்டை எடுத்து படித்து பார்த்தார். அதிலே ஏசாயா 49:15 எழுதப்பட்டிருந்தது. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அதை படிக்கும் பொழுது அவருடைய உள்ளம் சொன்னது, ஒரு தாயை விட நேசிக்கும் கடவுள் இருக்கிறாரா, ஒரு தாயை விட என்னை நேசிக்கும் கடவுள் இருக்கிறாரா என்று ஒரு உணர்வு வந்தது. அப்பொழுது அற்புதமாக ஒரு ஜெப கூட்டத்திற்கு ஒருவர் அவரை அழைத்து சென்றார். அங்கு இயேசுவின் அன்பை கேள்விப்பட்டார். தன் வாழ்க்கையை இயேசுவினிடம் ஒப்பு கொடுத்தார். அவர் வாழ்க்கை முழுவதுமாக மாறியது. அதன் பிறகு அவர் ஒரு டாக்ஸி டிரைவராக வேலை செய்ய ஆரம்பித்தார், படிக்கவும் ஆரம்பித்தார். அதன் பிறகு அவர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் சுவாமி, உமது பெயரை தரித்திருக்கிறேன், கனம் பெற்றிருக்க வேண்டும் சுவாமி, எனக்கு உதவி செய்ய சுவாமின்னு ஜெபம் பண்ணினார். அப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தார். ஒரு பேங்க் வேலைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தது.
அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்க. அப்போது அவர் அதில் அப்ளை பண்ணினார், எக்ஸாம் எழுதினார், அதன் பிறகு இன்டர்வியூக்கு போனார். எல்லா இன்டர்வியூலையும் தோற்று போனார். அப்போ தான் யாரோ ஒருத்தர் பெதஸ்தா ஜெப மையத்தை குறித்து அவருக்கு சொன்னார். அவர் அங்கிருந்து பெதஸ்தாக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறார். அப்போ அங்கே இருந்த ஜெப வீராங்கனை சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவர் நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு இந்த வேலையை தருவார், பேங்க் வேலையை தருவார் என்று சொன்னார். அடுத்த எக்ஸாமிலே வெற்றி பெற்றார். அவருக்கு பேங்க் வேலை கிடைத்தது. அதே ஊரிலே கேங்டாக்கிலே அவருக்கு போஸ்டிங் கிடைத்தது. அவர் சொன்னார், நான் எந்த ஊரிலே குப்பையை எண்ணிக்கொண்டிருந்தேனோ அதே ஊரிலே இப்பொழுது ரூபாய் நோட்டுகளை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். குப்பையில் இருந்து கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். God has avenged my suffering. அவரை பற்றி கொண்ட பொழுது அவர் எனக்கு வழியை திறந்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் தண்ணீரையெல்லாம் ஆண்டவர் இனிமையான மதுரமான திராட்சரசமாக இந்த வருடத்திலே மாற்றுவார். ஏன் தெரியுமா? 2 கொரிந்தியர் 8:9 படி அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவர் நம்மை ஐஸ்வர்யங்களாக மாற்றும்படியாக தம்மை தாமே தரித்திரராக மாற்றினார். He became so poor. He became so poor that we may be made rich through his poverty. ஆகவே நமக்கு இன்று நம்பிக்கை உண்டு. நிச்சயமாகவே நமக்கு ஆண்டவர் அவருடைய வல்லமையினால் நமக்கு முன்னே அவருடைய மகிமையை காட்டும்படி செல்வார். நம் தண்ணீரையெல்லாம் திராட்சரசமாக மாற்றுவார். கடனையெல்லாம் செழிப்பாக மாற்றுவார். வீட்டை கட்டி கொடுப்பார். நம்மை வாழ வைப்பார். மனம் கலங்காதிருங்கள். 2வதாக, ஆண்டவர் இளைப்பாறுதலை தரும்படி நமக்கு புதிய பாஷையை கொடுக்கிறார். ஏசாயா 28:11-12 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடையே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல். இதுவே இளைப்பாறுதல். இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ண தக்க இளைப்பாறுதல். என்ன அது? ஆண்டவர் நம்மோடு அந்நிய பாஷையிலே பேசுவது தான் நமக்கு இளைப்பாறுதல். ஆண்டவர் பேசுகிறார். நம்ம பேசுறது ஒரு பக்கம் இருக்குது, ஆண்டவர் நம்மோட அந்நிய பாஷையிலே பேசுகிறார். ஏன் அவர் பாஷையிலே பேசாமல் அந்நிய பாஷையிலே பேசுகிறார்? அதற்கு ஒரு விளக்கத்தை சொல்லுகிறேன். ரோமர் 8:26 வாசித்து பாருங்கள். அதிலே வேதம் கூறுகிறது, ஆண்டவர் நம்மை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக ஜெபம் பண்ண வைக்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். நிரப்பி நம்மை பாடுகள் மத்தியிலே நாம் பெருமூச்சோடு ஜெபம் பண்ணும்படியாக ஆவியானவர் நம் மூலமாக ஜெபம் பண்ணுகிறார். நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே, ஏன் இந்த பாடு எனக்கு வந்தது? உம்மை தொழுது கொள்ளவில்லையா? உமக்கு காணிக்கை கொடுக்கலையா? ஏன் இந்த பாடு? எதுக்காக எனக்கு இந்த பாடு வரணும்? எப்படி எனக்கு வரலாம்? இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். இல்லைன்னா ஏன்னு மறந்துட்டீர் சுவாமி. இதான் மனுஷனுடைய பாஷை. ஆனால் ஆண்டவருடைய பாஷை என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெற வேண்டும் என்று எண்ணி இருக்கிறேன். என்னுடைய நினைவுகள் எல்லா நினைவுகளையும் விட மேலானவைகள். அந்த நிலைமைக்கு நான் உன்னை கொண்டு போய் வைக்கவே நான் திட்டமிட்டிருக்கிறேன். அந்த பாஷையை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, தீமைக்காக அல்ல, உனக்கு நன்மை உண்டாக ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். இதுதான் ஆண்டவருடைய பாஷை. இந்த பாஷை அந்நிய பாஷை, மனுஷ பாஷை அல்ல, ஆண்டவருடைய அந்நிய பாஷை, மனுஷனுக்கு தெரியாத பாஷையை நம் மூலமாக பேச வைக்கிறார். கஷ்டம் வரும்பொழுது, கண்ணீர் வரும்பொழுது, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்றோம். எல்லாம் முடிஞ்சிருச்சு சாமி, ஆண்டவருக்கே சொல்றோம். ஆனால் ஆண்டவர் வருகிறார்,
வந்து இல்லை, நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? நம்ம வாய் மூலமாகவே சொல்லுகிறார். அதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் ஜெபம் பண்ணுவது, ஆண்டவருடைய பாஷையினால் ஜெபம் பண்ணுவது. இல்லாதவைகள் அதன் பிறகு இருக்கிறவைகளாக மாறுகிறது. அதனால் தான் அற்புதங்கள் நடைபெறுகிறது. இதுதான் நமக்கு இளைப்பாறுதல். இந்த பாஷையை, இந்த ஜெபத்தை செய்யும்படி ஆண்டவர் இன்று முதல் நமக்கு கிருபை தரப்போகிறார். ஆகவே இந்த வருடத்திலே இல்லாதவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி இருக்கிறவைகளாக மாறப்போகிறது. நீங்க தீர்மானம் பண்றதல்ல, நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக தீர்மானம் பண்றதல்ல, ஆண்டவருடைய தீர்மானம் நிறைவேறப் போகிறது. உயர்ந்த தீர்மானம் நிறைவேறப் போகிறது. அதற்கு அந்த தீர்மானத்தை ஜெபத்திலே அவரிடம் சொல்லும்படி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் அந்நிய பாஷையை கொடுக்கிறார், தேவனுடைய பாஷையை கொடுக்கிறார். தேவனுடைய பாஷையை பேசும் பொழுது தேவனுக்கு உரியவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஜனங்கள் நம்மை பார்க்கும் பொழுது சொல்லுவார்கள், ஐயோ, தண்ணீர் போல இருந்த உங்க வாழ்க்கை இப்போ திராட்சரசமா போயிடுச்சு, எவ்வளவு இனிமையா இருக்கு. இது கடவுள் தான், ஆண்டவர் தான் உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். நாமும் அதையே சொல்லுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வருகிறார்கள். அப்போ அந்த 8ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழுகிறாங்க. சாமுவேல்கிட்ட வந்து, எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும், ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். அவங்க பேசினதெல்லாம் பயத்தின் வார்த்தை, பயத்தின் வார்த்தை. பெலிஸ்தர் வராங்க, என்னை அழிச்சிருவாங்க, கடன் வருது, என்னை அழிச்சிட போகுது, நோய் வந்திருக்கு, எங்களை அழிச்சிட போகுது, பொல்லாத அதிகாரங்கள் வருகிறது, கிறிஸ்தவர்கள் பெயரையே அழிக்கும்படியாக செயல்படும்படி வருகிறார்கள். ஆனால் சாமுவேல் அந்த நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவரால் நிரம்பி அவர் எப்படி ஜெபம் பண்ணுகிறார்? அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவர் எபனேசர், இது வரைக்கும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், இது வரைக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார், இனிமேலும் உதவி செய்வார். எபனேசர் என்று சொன்னார். அதான் தேவனுடைய வார்த்தை. God has helped us hitherto. பெலிஸ்தர் வந்துட்டு இருக்காங்க, ஆனால் அவனுடைய கண்களோ ஆண்டவர் இதுவரைக்கும் செய்த நன்மைகளை நோக்கி பார்த்தது. அதன் பிறகு வேதம் கூறுகிறது, பெலிஸ்தர் அவர்கள் எல்லையில் வரவே முடியவில்லை. அவர்கள் இழந்த பட்டணங்களை எல்லாம் இஸ்ரவேலர் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். இனி தீங்கு உங்கள் வழியே வருவதில்லை. துஷ்டன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கும், இளைப்பாறுதல் இருக்கும். இந்த வருடத்திலே நாம் அதை அனுபவிக்க போகிறோம். தைரியமாக இருங்கள். உங்களுடைய ஜெபமே மாறும். 1969ஆம் வருடத்திலே என் தந்தைக்கு ஆண்டவர் தோன்றி, உன் மூலமாக லட்சக்கணக்கான ஜனங்களுடைய நோய்களை குணமாக்கப் போகிறேன், அப்படிப்பட்ட ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அதன் பிறகு உடனே என்னுடைய தந்தையுடைய நுரையீரல் செத்து போனது. 2 நுரையீரலும் செத்து போனது. ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சாகும் நிலைமை, 34 வயசுல. அப்போ மிகுந்த பயம், மிகுந்த வலி, மிகுந்த வேதனை, நம்பிக்கையில்லாத நிலைமை, சாக போகும் நிலைமை. அந்த நேரத்தில் என்ன ஜெபம் செய்வது? ஆண்டவரே, நீர் சொன்னீர், தீர்க்க தரிசனம் சொன்னீர், ஆனா இங்கே நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன், சாக போறேன். இதுதான் ஜெபமாக இருந்தது. ஆனால் இயேசு வந்தார், சாக போகும் நிலைமையில் வந்தார். கடைசி நேரம் ஆண்டவர் சொன்னார், என் மகனே, நீ இந்த வழியே போனால்தான் என் ஜனங்களுடைய வேதனையை நீ அறிய முடியும், நோயில் இருப்பவர்களுடைய வேதனையை நீ அறிய முடியும். இனி யாராவது நோயோடு உன்னிடம் வந்தால் நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டாய், நீ அழுவாய். ஏன்னா நீ அந்த பாதையில கடந்து சென்றிருக்கிறாய். மனதுருக்கத்தோடு ஜெபம் பண்ணுவாய். உன் கண்ணீரை நான் பார்ப்பேன், உன் கண்ணீரை பார்த்து அவர்கள் கண்ணீரை துடைப்பேன். நீ மற்றவர்களுக்காக அழுவாய். அந்த ஜெபத்தையே ஆண்டவர் மாற்றினார். தனக்காக செய்து கொண்டிருந்த ஜெபத்தை மாற்றி மற்றவர்களுக்காக அழும்படியாக செய்தார். பரம்பரை பரம்பரையாக அதை செய்தார். எத்தனை கோடி மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு புது ஜெபத்தை, பாஷையை உங்களுக்கு கொடுக்க போகிறார்.
நீங்கள் அழுது கொண்டிருந்தது போதும். இனி ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி ஆவியினால் நிரம்பி உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வைப்பார். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய பாடலை கொடுப்பார். அதன் பிறகு ஒரு புதிய பாடல் வரும். சங்கீதம் 98:1 கூறுகிறது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆகவே நீங்களும் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள், இந்த வருடத்திலே அதிசயங்களை செய்கிறவர், எங்க அப்பா அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுவோமா? அதிசயங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். மக்கு ஸ்தோத்திரம் சுவாமி, மக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். தைரியமாக இருங்கள். கடைசியாக ஆண்டவர் புதிய தரிசனத்தை கொடுப்பார். புதிய தரிசனத்தை கொடுத்து உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். மத்தேயு 11:29 வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதல், உங்கள் பெயருக்கு இளைப்பாறுதல். ஆனா உங்க ஆத்துமாவுக்கு எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும்? இயேசுவின் நுகத்தை, இயேசுவின் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து எல்லாருடைய பாவங்களுக்காகவும் ரத்தத்தை சிந்தி போயிருக்கிறார். எல்லார் நோய்களையும் குணமாக்குவதற்கு அவருடைய சரீரத்திலே தழும்புகளை ஏற்படுத்தி போயிருக்கிறார். மரணத்தை வெல்லும்படியாக மரணத்தை வென்று உயிரோடு எழும்பி சென்றிருக்கிறார். பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாக பிசாசை சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்து அவனுடைய வல்லமையை உரிந்து கொண்டு போயிருக்கிறார். ஆனால் அவர் போய் சிங்காசனத்தில் இருக்கிறார். அந்த கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பது யார்? அதற்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெயரை தரித்திருக்கும் அத்தனை பேருக்கும் அந்த நுகத்தை கொடுக்கிறார், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கிறார், அந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறார், அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். எங்க அப்பா எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு போயிருக்காங்க, அதை எடுத்து நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இயேசுவின் நாமத்தினாலே மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அவள் கண்ணீரை துடைக்க வேண்டும். ஏசாயா 61:1-2 வேதம் கூறுகிறது, ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இன்றும் அதே கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நம்மையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த புது உத்தரவாதத்தை கொடுக்கிறார். அதோடு கூட 3ஆம் வசனம், துயரப்பட்டவர்களை சீர்படுத்தும் அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை துயரப்பட்டவர்களுக்கு கொடுக்கும்படி கொடுக்கிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கும்படி கொடுக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க அதிகாரத்தை கொடுக்கிறார். அதை இன்று கர்த்தர் நம் கையிலே கொடுக்கிறார். அதை எடுத்து நாம் மற்றவர்களுக்கு, துயரத்தில் இருப்பவர்களுக்கு வழியையும் அற்புதங்களையும் கண்ணீரை துடைக்கும் கிரியைகளையும் நடப்பிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் வரும். When will your soul be at peace? Only when you take the mission of Jesus into your hands and fulfill his will. Fulfill his will. எங்களுக்கே, நாங்களும் மனுஷர்கள் தான். காலையில் எழுந்தவுடன் இவ்வளோ சேலஞ்சஸ், போராட்டங்கள் இருக்கும். இவ்வளோ பெரிய ஊழியத்தை தாங்கி நடத்தணும். அவ்வளோ ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவ்வளோ ப்ரேயர் ரிக்வெஸ்ட். ஆண்டவரே, இவர்களுக்கு அற்புதங்களை செய்யாவிட்டால் இவர்களை மாண்டு போவார்களே என்று கலங்குவேன். இன்னும் இவ்வளோ பெரிய ஊழியத்தின் செலவுகளை சந்திக்க வேண்டும், விசுவாசத்தில் தான் சந்திக்க வேண்டும். ஆகவே அதில் போராட்டம், ஒவ்வொரு நாளும் போராட்டம், மனுஷிக பிரகாரமாக. ஆனால் அந்த நேரத்திலே எனக்கு ஒரு மெசேஜ் வரும். இப்படிப்பட்ட ஒருவர்
ராஜஸ்தானில் ஐசியூவில் வென்டிலேட்டரில் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், உடனே ஃபோன் எடுத்து இவங்களுக்கு ஜெபம் பண்ணு. பிரேயர் டவர்லேருந்து எனக்கு மெசேஜ் வரும், இவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணுங்க. உடனே அந்த ராஜஸ்தானுக்கு ஃபோன் பண்ணுவேன். காலையில் அவர்களுக்காக மனசார ஜெபம் பண்ணு, மனசார ஜெபம் பண்ணு, அழுது ஜெபம் பண்ணு. ஏன்னா அதுக்கு முன்னால் என்னுடைய போராட்டங்கள் எல்லாம் என் நெஞ்சில் முழுசாக நிறைஞ்சிருக்கும். எனக்கு அந்த வேதனை தெரியும். ஜெபம் பண்ணி முடித்தவுடன் அவர்களுக்கும் ஆண்டவர் தயவாக அற்புதத்தை செய்வார், எனக்கும் செய்வார். என்னுடைய ஆத்மாவுக்கும் இளைப்பாறுதல். இங்கே ஜீசஸ் காசில் ஈஸியாக ஆண்டவர் கிரியைகளை நடப்பிப்பார். காருண்யாவிலே நடப்பிப்பார், சீஷாவிலே நடப்பிப்பார், எங்கள் குடும்பத்தில் நடப்பிப்பார். என்னதான் போராட்டம் இருந்தாலும், என்னதான் யார் பேசினாலும் கர்த்தர் கிரியைகளை நடப்பித்து கொண்டே இருப்பார். பயமில்லாமல், கலங்காமல், தைரியமாக ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்ற ஒரே நிர்ணயத்தோடு முன்னாலே செல்லும்படி செய்கிறார். ஆத்துமாவிலே இளைப்பாறுதல். இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கும் பாடுகள் நம்மை கொன்றுவிடும். வில் பி finished. பரலோகத்தை கூட நாம் இழந்து விடுவோம். அப்படிப்பட்ட பயங்கரங்கள் நமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரே வழி, ஆண்டவருடைய உத்தரவாதத்தை எடுத்து மற்றவர்கள் கண்ணீரை துடைப்பது தான். இந்த புதிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், புதிய உத்தரவாதத்தை கொடுக்கிறார். என் நுகத்தை எடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் உங்கள் ஆத்துமாவிலே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் அதற்கு நம்மை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அதற்கு தான் ஆண்டவர் தமது ஆவியை புதிய விதமாக கொடுக்க போகிறார். இந்த வருடத்திலே ஆண்டவர் எனக்கு சொன்னார், என் ஆவியை மழையை போல தேசம் முழுவதிலும் ஊற்றப் போகிறேன், என் பிள்ளைகள் மீது ஊற்றப் போகிறேன். ஆவியின் வல்லமை இறங்கும். ஏசாயா 32:15 படி, உன்னதங்களிலிருந்து என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது வனாந்திரம் எல்லாம் செழிப்பாகும். என் பிள்ளைகளுடைய வாழ்வில் ஊழியங்களிலே செழிப்பு வரும். அதே போல பிசாசின் கிரியைகள் கட்டப்படும், என்னுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். தைரியமாக இருங்கள். அப்போஸ்தலர் 2:17 ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாளில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இன்று அந்த பாக்கியத்தை, பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். தைரியமாக இருங்கள். உங்கள் ஆத்துமாவிலே இளைப்பாறுதலை தரும்படி ஆண்டவர் புதிய தரிசனத்தை, இயேசுவின் நுகத்தை சுமந்து கொள்ளும் கிருபையை ஆவியானவருடைய நிறைவினால் கொடுக்கிறார். நாம் புதிய ஜெபத்தை செய்யும்படியாக, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, அவரோடு இணையும்படி, அவருடைய சத்தத்தை கேட்கும்படி, நமக்கு புது பாடல் உண்டாகும்படி, அற்புதங்களை அனுபவிக்கும்படி செய்கிறார். அதே சமயம் ஆண்டவருடைய நீதி நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கும்படியாகும், ஆண்டவருடைய மகிமை அற்புதங்கள் மூலமாக நம் சொந்த வாழ்விலே, வீட்டிலே விளங்கும்படியாகவும் கர்த்தர் புதிய விதத்திலே நம் முன்னே செல்கிறார், இளைப்பாறுதலை தரும்படி. ஆகவே தைரியமாக இந்த வருடத்திற்குள் பிரவேசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்னே செல்லுகிறார். எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார், இளைப்பாறுதலில் நடக்க வைப்பார். தைரியமாக இருங்கள். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இப்பொழுதும் என் மனைவி சகோதரி இவாஞ்சலின் இந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரும்படி, நீதியை கர்த்தர் தரும்படி, தண்ணீரெல்லாம் திராட்சரசமாக மாறும்படி, அவரோடு இணைந்து அவருடைய தீர்மானமெல்லாம் நம் வாழ்க்கையிலே நிறைவேறும்படி, அவருடைய பாஷையிலேயே ஜெபம் பண்ணும்படி, இன்னும் அவருடைய நுகத்தை சுமந்து நம்முடைய ஆவியிலே இளைப்பாறுதலை பெறும்படி ஆண்டவர் அருளும்படி ஜெபம் செய்வார்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலே எங்களை கொண்டு வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. எங்களை குறித்த திட்டங்களெல்லாம் நீர் நிறைவேற்ற போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா.
நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படியாக உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அந்த பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொன்றையும் நீர் கொடுக்கும்படியாக இப்பொழுது அவர்கள் மீது இறங்குவீராக, இறங்குவீராக. ஆண்டவரே, அவர்கள் நினைவுகள், அவர்களுடைய ஏக்கங்கள், அவர்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. உள்ளத்தின் ஆழத்தையும் அறிந்திருக்கிறீரப்பா. எதெல்லாம் அவர்கள் இந்த நாளிலே கேட்கிறார்களோ அதை நீர் கொடுப்பீராக, கொடுப்பீராக. நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அவர்கள் கேட்கிற காரியத்திற்கு நீர் பதிலை கொடுப்பீராக, பதிலை கொடுப்பீராக. அதன் மூலமாக அவர்களுக்கு இளைப்பாறுதல் வருவதாக, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக உம்முடைய கரத்தை இப்பொழுது நீட்டுவீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் சுகவீனமா இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக அப்பா. உம்முடைய ஆடி பாய்ந்த கரம் இறங்குவதாக. அவர்களை வந்தது போல அனுப்பாதரும் சுவாமி. ஆண்டவரே, தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு வியாதியும் இப்பொழுது சுகமாகட்டும், இப்பொழுது சுகமாகட்டும். அவர்கள் சரீரத்தில் இளைப்பாறுதல் வரட்டும் சுவாமி, வரட்டும்ப்பா. ஆண்டவரே, நீர் கூட செல்வதற்காக உமக்கு நன்றி. நீர் வாக்குத்தத்தம் பண்ணினது போல அவர்களுக்கு முன்பதாக நீர் போவீராக, முன்பதாக நீர் கடந்து போவீராக. தடைகள் ஒவ்வொன்றையும் எடுத்து போடுவீராக. தடைகள் ஒவ்வொன்றும் உடைந்து போகட்டும், உடைந்து போகட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு திறந்த வாசல் எல்லாவற்றிலும் இருக்கட்டும்ப்பா. எதெல்லாம் அவர்கள் விரும்பினார்களோ அத்தனையும் அவர்களுக்கு கிடைக்கட்டும் சுவாமி. இந்த புது வருஷத்திலே புது பாக்கியங்களை கொடுத்து அனுப்புவீராக. நீர் அவர்களை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, நிலைநிறுத்த கூட செல்வீராக. அவர்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, உண்மையிலே உறுதியாக தரித்திருக்கட்டும். உம்முடைய பலன் அவர்கள் மீது இறங்குவதாக, இறங்குவதாக. உம்முடைய ஜீவன் இறங்குவதாக, உம்முடைய பரிசுத்தம் இறங்குவதாக, இறங்குவதாக. ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக இந்த வருஷத்திலே ஜீவிக்க உம்முடைய அருள் கரம் அவர்கள் மீது வருவதாக. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை நீர் அள்ளி கொடுப்பீராக, அள்ளி கொடுப்பீராக. குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும்ப்பா, நிறைவாகட்டும். ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிப்பீராக, மனதார ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.